நம்ம உங்க ஜி இருக்காரு, ஜி போய் என்ன பண்றாரு, ஊர் ஊரா போய் கோவில் கட்டுறாரு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல நாம் கல்விக்கு கல்லூரிகள் கட்டுகிறோம். நம்ம ஸ்டெர்லைட் போராட்டத்துல நம்முடைய தூத்துக்குடியின் தமிழ் இனம் மூத்த குடி தமிழ் குடியுடைய 13 பேர் இறந்து போனாங்க அந்த போலீஸ் சுட்டதுல. அதுல இறந்தவர்களுடைய இறப்புக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் காரணமாக இருந்த அந்த வேதாந்தா குரூப் அப்படிங்கிற அந்த குரூப்போடைய சேர்மன் இருக்காரு, அவருடைய மகன் இழப்புக்கு ஒரு ட்வீட் போடுறாரு பிரதமர், அதே பாரத பிரதமர். ஆக இங்க பெரு முதலாளிகளுக்கு தான் அவர்களுடைய அந்த பாஜக அரசுடைய பிரையாரிட்டி பெரு முதலாளிகளுக்கு தான் இருக்கே தவிர சாமானிய மனிதனுக்கு இல்லவே இல்லை. மயிலாப்பூர் என்று சொன்னாலே எல்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதம் உள்ள வாழ்ந்துகின்ற ஊர் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், மத நல்லிணக்கம் கொண்ட ஒரு ஊர் எது என்று சொன்னால் அது மயிலாப்பூர் தான். அதற்கு எடுத்துக்காட்டு தான் இதுதான். ஒரு புறம் முஸ்லீம் பீச் ஓரம் போனால் கிறிஸ்டின் இருப்பாங்க, இந்த சைடு போனால் முஸ்லீம் இருப்பாங்க, இந்த சைடு போனால் இந்துஸ் இருப்பாங்க. ஆனால் இங்கே மதத்தை பார்ப்பதில்லை, மக்களை பார்க்கின்ற ஊர் தான் இந்த மயிலாப்பூர். குறிப்பாக சொல்கிறேன், தமிழனை அடிமைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு கும்பல் இங்கே சுற்றி கொண்டு இருக்கிறது. தாய்மார்களாக இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சார்ந்தவர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். ஒரு 5 வருடம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பல தவறுகள் இருக்கலாம், பல நல்லதுகள் இருக்கலாம். ஆனால் என்னுடைய பார்வைக்கு வந்த சிலவற்றை நான் சொல்லியே ஆகணும். பெண்களுக்கு உரிமை தொகை அப்படின்னு கொண்டு வந்தாங்க பாருங்க. அதன் போல் அது மேல்தட்டு மக்களுக்கு அந்த ஒரு சாமானிய பெண்ணுடைய சாமானிய இப்போ ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்தோ ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் அந்த 1000 ரூபாயுடைய மதிப்பும் மரியாதையும். நம்ம கேஷுவலாக சொல்லிட்டு போயிடலாம். அதே மாதிரி ஒரு பிங்க் ஆட்டோ அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாரு. பெண்களுக்கு இலவசமாக பயணம் செல்ல முடியும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் கொண்டு வந்தாங்க. வீடு தேடி கல்வின்னு கொண்டு வந்தாங்க. காலை உணவு திட்டம், அதாவது நம்ம காமராஜர் ஐயா மதிய உணவு போட்டாரு, ஸ்டாலின் ஐயா காலை உணவு சேர்த்து போட்டாரு. இதுல பயனடைஞ்சவங்க எங்க வீட்டில் வேலை செய்யற உத்தரப்பிரதேசத்துலேருந்து 2 பேர் வேலை செய்யறாங்க எங்க வீட்டில். நீங்க கூட எத்தனையோ பேர் ட்ரஸ்ட் பாக்கம் சவுத்துல தான் நான் இருக்கேன், பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய பையன் நாம் வடக்கன் என்று சொல்லக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்த அந்த ஒரு கப்பலோடைய பையனும் இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கிறான். 15 நாள் அவங்க ஊருக்கு போகும்போது வருஷத்துக்கு 3 தடவை அவங்க ஊருக்கு போயிட்டு வராங்க. ஆனால் அந்த பையனுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா காலை உணவும் மதிய உணவும் அவன் பள்ளியில் கிடைத்து விடுகிறது. இது எந்த மாநிலத்திலேயாவது கிடைக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். அதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளுடைய கொள்முதலும் நம்மளுடைய உற்பத்தியும் அது தான் ஜிடிபி. அதில் நம்ம இந்தியாவிலேயே 2வது மாநிலமாக நாம் திகழ்கிறோம். இதில் மற்ற மாநிலத்தில் என்ன பண்ணுறான், நம்ம உங்க ஜி இருக்காரு, ஜி போய் என்ன பண்றாரு, ஊர் ஊரா போய் கோவில் கட்டுறாரு. ஆனா இங்க தமிழ்நாட்டில் நாம் கல்விக்கு கல்லூரிகள் கட்டுகிறோம். இதுதான் நமக்கும் அவனுக்கு வித்தியாசம். இதுதான் திராவிடம் அப்படின்னு சொல்ல போனா சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயம், இந்தோர் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தோர்ல 20 பேர், அதாவது தண்ணியில மலம் கலந்துதான் தெரியல, ஆனா ஒரு தூய்மையான தண்ணீர் இல்லாமல் அதை ஏதோ ஒரு அசுத்தமான தண்ணீரை கழுவி நீரை குடித்து விட்டு 20 பேர் இறந்து போயிருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய மீடியா தொடர்ந்து பிரதமருக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிங்க அப்படின்னு. அதுக்கு இன்னை வரைக்கும் நடந்து 10 நாள் ஆச்சு, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல பிரதமர், பாரத பிரதமர். ஆனா சமீபத்தில் நம்ம உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நம்ம ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நம்முடைய தூத்துக்குடியின் தமிழ் இனம் மூத்த குடி தமிழ் குடியுடைய 13 பேர் இறந்து போனாங்க அந்த போலீஸ் சுட்டதுல. அதுல இறந்தவர்களுடைய இறப்புக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் காரணமாக இருந்த அந்த வேதாந்தா குரூப் அப்படிங்கிற அந்த குரூப்போடைய சேர்மன் இருக்காரு, அவருடைய மகன் இழப்புக்கு ஒரு ட்வீட் போடுறாரு பிரதமர், அதே பாரத பிரதமர். ஆக இங்க பெரு முதலாளிகளுக்கு தான் அவர்களுடைய அந்த பாஜக அரசுடைய பிரையாரிட்டி பெரு முதலாளிகளுக்கு தான் இருக்கே தவிர சாமானிய மனிதனுக்கு இல்லவே இல்லை. இதை என்னால் எந்த மேடையிலையும் சொல்ல முடியும், பல மேடைகளில் சொல்லியும் இருக்கிறேன்.
டிமானிட்டைசேஷன் பிளாக் மணின்னு கொண்டு வந்தான். அதுல இறந்து போனது சாமானிய மனிதன் அந்த லைன்ல நின்று. கோவிட்ல முன்னறிவிப்பே இல்லாம ஒரு லாக்டவுனை போட்டான். அந்த லாக்டவுன்லயும் இறந்து போனது, பிணத்தை கையில் ஏந்தி கொண்டு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம இறந்து போனது சாமானிய மனிதர்கள் தான். ஆனா எல்லாவற்றையும் மீறி இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஒரு பாஜக அற்ற ஒரு தமிழகமா இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முழு முதற் காரணம் நான் சொல்லுவேன், எந்த ஒரு பாகுபாடின்றி ஒரு அரசியல் சார்பில்லாமல், அரசியல் கட்சி சார்பில்லாமல் நான் சொல்லுவேன் திமுக மட்டும்தான் அதுக்கு காரணம். 2026 வருது. நீங்க எல்லாரும் வந்து ஓட்டு போடுங்க, ஓட்டு போடாம இருந்துடாதீங்க. ஆனா பார்த்து போடுங்க. யாரை வேண்டுமானாலும் நாம் உள்ளே விடலாம். இதை காமெடியாக சொல்வார்கள். இது சரியில்லையா? இல்ல பாஜக உள்ள வந்துடும். ஆம், நாம் சரியாக யோசித்து செயல்படவில்லை என்றால் பாஜக உள்ளே வந்துவிடும். இந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கும் வரை தமிழ்நாட்டில், ஏன்னா இந்த திராவிடம்ங்கிறது வந்து என்ன வகையான உணர்வுனா சமூக நீதி, பகுத்தறிவு, அறிவியல் சிந்தனை பேசக்கூடிய ஒரு உணர்வு திராவிடம். அந்த அதாவது தமிழ்நாடுங்கிறது உலக வரைபடத்தில் இருந்து கொண்டிருக்கும் வரையில், தமிழ்நாடு என்பது இந்திய வரைபடத்தில் இருந்து கொண்டிருக்கும் வரையில் நம்முடைய மொழி தமிழ், நம்முடைய கொள்கை திராவிடம். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம பிறந்த வளர்ந்த ஊர் இதே இடம் தான், பக்கத்தில் தான். இப்போ வாரன் ரோடு கிட்ட தான் இருக்கேன். காலையில் 5:30 மணிக்கு பிள்ளையார் பாடலும் முருகர் பாடலும் என் காதில் ஒலிக்கும். 6 மணிக்கு சென்ட் மேரிஸ் ரோட் சர்ச்சில் கரெக்டாக 6 மணி அடித்து அந்த கர்த்தரை பற்றி சொல்லுவாங்க. இவரோட ஒளியும் காலையில் இந்த ஒளி என் காதில் விழும். இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மயிலாப்பூர் என்று சொன்னாலே எல்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதம் உள்ள வாழ்ந்துகின்ற ஊர் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், மத நல்லிணக்கம் கொண்ட ஒரு ஊர் எது என்று சொன்னால் அது மயிலாப்பூர் தான். அதற்கு எடுத்துக்காட்டு தான் இதுதான். ஒரு புறம் முஸ்லீம், பீச் ஓரம் போனால் கிறிஸ்டின் இருப்பாங்க, இந்த சைடு போனால் முஸ்லீம் இருப்பாங்க, இந்த சைடு போனால் இந்துஸ் இருப்பாங்க. ஆனால் இங்கே மதத்தை பார்ப்பதில்லை, மக்களை பார்க்கின்ற ஊர் தான் இந்த மயிலாப்பூர். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு என்னை நீங்கள் முதலாக 20 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுத்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்கிறீர்கள். நிச்சயமாக நான் என்ன செய்தேன் என்று உங்களிடம் வந்து சொல்லிவிட்டு தான் வாக்குகள் கேட்பேன். ஏன்னா 20 வருஷம் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார் என்று சொல்ல முடியாத காரணத்தினால்தான் இந்த முறை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. நான் பிரச்சாரம் போகும்போதெல்லாம் சொல்லிட்டு தான் வருவேன். நான் அடுத்த வாட்டி வரும்போது நான் என்ன செஞ்சேன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட வாக்கு கேட்குறேன். நிச்சயமாக அதை கேட்பேன். இன்றைக்கி வந்து நேரம் ரொம்ப குறைவு. ஏனென்று சொன்னால் நம்முடைய மயிலாப்பூர் தொகுதியில் கடந்த 4 நாட்களாக சுற்றி சுற்றி ஏழை மக்களுக்கும் உங்களை போன்ற தாய்மார்களுக்கும் பொங்கல் பரிசுகளை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தி வருகிறோம். காரணம், இன்றைக்கு அரசு அப்படிப்பட்ட அரசு. இங்கே நான் வந்து உட்காரும்போது நம்முடைய வட்டச்செயலர் வந்து சொன்னாங்க, அந்த அம்மா சகோதரி வினோதினியா, அந்த அம்மா வராங்க பேசுகிறேன்னாங்க அப்படின்னு. என்னப்பா அவங்க எதுக்கும் சம்மந்தமே இல்லாதாலும் எப்படி அவங்க தலைவரை பற்றியும் இன்றைக்கி நடக்கிற அந்த பிஜேபி ஆட்சியை பற்றியும் நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னாங்க. காரணம் ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு பொதுவான மக்களும் இன்றைக்கு என்ன நடக்குது இந்த தமிழ்நாட்டில் அப்படின்றத புரிஞ்சு வச்சுட்டு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இதை பற்றி பேசுகிறார்கள். குறிப்பாக பெண்கள் பேசுகிறார்கள். ஆகவே தான் இன்றைக்கு நான் எந்த இடத்திலே போனாலும் சரி பெண்களின் கூட்டம் அதிகமாக இருக்குது. நான் நிறைய விஷயம் பேசிக்கிட்டே போகலாம், ஏன்னா இன்றைக்கி இப்போதைக்கு டைம் இல்லை. நிச்சயமாக தேர்தல் வர காலங்களில் உங்களுக்கு நிறைய விஷயம் நான் சொல்லுவேன். இப்போ அவர்கள் வந்து சொன்னாங்க இல்லையா இந்த ஆட்சியை பற்றி, என்னன்னா நம்ம திராவிடம் எதற்காக இவர்களெல்லாம் எதிர்க்கிறது என்று சொன்னால், நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. வட இந்தியாவிலேருந்து வரவன் பணக்காரனாக இருக்கணும்னு தான் நினச்சி வரான், ஏழையாக இருக்கணும்னு நினச்சிருக்கான். ஆனால் திராவிடம் நம்முடைய முதல்வருடைய குறிக்கோள் என்னென்னா, இங்கே இருக்கிற தாய்மார்களே மகளிருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இந்த மண்ணிலே எல்லாரும் சரிசமமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தான் திராவிடம். அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் மிக மிக அழுத்தமாக சொல்லி கொண்டு இருக்கிறார். அதை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள்.
இங்கே நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு திட்டங்கள் இன்றைக்கி வந்து முதல்ல மாதிரி கிடையாது. பெண்கள்லாம் என்னைக்கு கலைஞர் அவர்கள் கலர் டிவியை கொடுத்து உள்ளே உட்கார வச்சாரோ பெண்களை, அன்னிலேருந்து எல்லாருமே தயாராகிட்டாங்க. உலக நடப்புகள்லாம் என்ன மாதிரி நடக்குது, எப்படி நடக்குது, அரசியல் நடக்குது, இது நாம் சொல்லி தெரிய வேண்டியது என்று கிடையாது. உதாரணம் ஒரு நல்ல ஒரு என்ன நடக்குது என்பதை சொல்கிறது. ஒரு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு சின்ன விஷயம். அது வந்து நிறைய பேர் வந்து 1000 ரூபாய் தானே கொடுக்குறான்ட்டு போயிடுறாங்க. ஆனால் வசதி உள்ளவங்களுக்கு அது தெரியறதில்ல. நான் வந்து என்னுடைய ஆஃபீஸ் வாசலில் ஒரு பூக்காரமாக இருக்குது, அது பூ கட்டின்னு இருக்கு. அது கூப்பிட்டு சொல்லுது, நம்முடைய தலைவர் நம்முடைய முதல்வருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள், நான் சொன்னேன்னு சொல்லுங்கள். என்ன அப்படின்னா, அந்த அம்மா பூ கட்டுறதுன்னா டெய்லி வந்து ஒரு 80 ரூபாய் செலவு பண்ணி பஸ்ஸுக்கு செலவு பண்ணி போய் பூ வாங்கிட்டு வந்து கட்டின்னு இருக்கோம், கட்டி விற்கும். அப்போது அதோடைய வர லாபத்தில் தினமும் 80 ரூபாய் அதுக்கு செலவாகுது. ஆனால் ஒரு மாதத்தில் அதுக்கு சேவ் ஆகுது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் கிட்ட சேவ் ஆகுது. அப்போது லாபத்தோடு அந்த 2000 ரூபாயும் சேரதுனால அந்த குடும்பம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நினைக்கிறாங்க சில பேர் வந்து குழந்தைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணை பார்க்க முடியல, இங்கேருந்து திருவத்தூரில் இருக்குது, போனோன்னா யார் கையாவது எதிர்பார்க்கணும், யாராவது ஒரு 10 அவர் 50 ரூபா கொடுப்பாங்களா, 100 ரூபாய் கொடுப்பாங்களான்னு. இன்றைக்கி அந்த செலவு கிடையாது. நேராக நினச்சா பஸ்ஸு ஏறி பிடிச்சி திருவத்தூர் போகிறாங்க, கையில் மாதம் 1000 ரூபாய் வருது. அந்த 1000 ரூபாயில் ஒரு 500 ரூபாய்க்கு ஏதோ குழந்தைங்களுக்கு பேர குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. இது போல் அந்த மகிழ்ச்சி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பார்க்குது. இது ஆட்சிக்கோ அதிகாரத்துக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல. உங்களைப் போல பெண்கள் மேலே உயர வேண்டும், அனைவரும் சரிசமமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உழைத்து கொண்டிருக்கிறது. நிறைய திட்டங்கள் சகோதரி சொன்ன மாதிரி கல்வியாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், தொழில் புரட்சியாக இருக்கட்டும். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, கட்டமைப்பு. இன்றைக்கு மயிலாப்பூரில் ஒரு குறை இருக்குது, எங்கே பார்த்தாலும் போக்குவரத்து நெரிசல். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் மெட்ரோ ட்ரெயின் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் 3 ஆண்டுகளிலே இந்த மயிலாப்பூர் தொகுதி சென்னையிலேயே முதல் சிட்டியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த சென்னையிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் மயிலாப்பூருக்கு ரீச் ஆகலாம். அது மாதிரி நிறைய ஜங்ஷன்ஸு, நிறைய ஸ்டேஷன்ஸ் வருது. அதனால் அதற்காக மக்களாகி நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். மயிலாப்பூரில் வாழ்வதே பெருமை. அதை விட பெருமை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய கோயிலெலாம் இருக்குது. மசூதியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், நம்முடைய இந்து கோயில், கபாலி கோயில், அது மாதிரி கோயில்களாக இருக்கட்டும், எல்லாற்றையும் இன்றைக்கு புனரமைத்து செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று. ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலையில் திமுகவை ஊழல் கட்சின்னாங்க, மக்கள் ஏற்றுக்கலை. குடும்ப கட்சின்னாங்க, மக்கள் ஏற்றுக்கலை. இது மாதிரி ஏதாவது ஒரு பொய், கடவுளின் எதிரின்னு சொன்னாங்க, அதையும் மக்கள் ஏற்றுக்கலை. ஆனால் இன்றைக்கு மாற்று வேடத்தில் நம்ம எல்லாம் வீழ்த்த வேண்டும், நம்ம எல்லாம் குறிப்பாக சொல்கிறேன் தமிழனை அடிமைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு கும்பல் இங்கே சுற்றி கொண்டு இருக்கிறது. தாய்மார்களாக இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சார்ந்தவர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள், இது திராவிட மண், நம்ம தான் ஆட்சி செய்யணும் என்பதை நீங்கள் உறுதியோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் 2026 வருகிற தேர்தலிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரம் மேலும் மேலும் உயர்வதற்கு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு உறுதியளித்திருக்கிறார். ஆகவே அனைவருக்கும் இந்த இனிய ஆண்டு வெற்றி ஆண்ட அமைய வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.